ஹாய். நம்ம ஃபெயில் ஆகிறது ஓரளவுக்கு நல்ல விஷயந்தாங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் நிறையா லேர்ன் பண்ணி உண்டு. ஆனால் நிறைய சமயம் நம்மளை வந்துட்டு ஃபெயில் ஆகிறதுக்கே அலோவ் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா, நம்ம ஃபெயிலியரோட நம்மளையும் ஐடென்டி பண்ணிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு விஷயத்தில் தோத்துட்டான்னா வெறும் அதை நார்மலாக எப்பயும் நடக்கிற சகஜமான ஈவெண்ட் மாதிரி எடுத்துக்கிறது இல்லை. அதாவது இப்போ நான் தோத்துட்டேன்னா செல்வா தோத்துட்டான், இப்போ எப்படி நான் ஃபெயிலியரோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அது எப்பயும் நடக்கிற விஷயம் தானே அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவுக்கு அந்த அக்செப்டன்ஸ் வந்துச்சுனாலே ஃபெயிலியர்லாம் வந்துட்டு நம்ம நிறையா வந்துட்டு ஃபேஸ் பண்ணலாம். நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணலாம். அதிலே நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாங்க. ஓரளவுக்கு ஃபெயில் ஆகிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணாலே நம்ம நிறைய இப்போ யோசிச்சு பாருங்களேன். ஒரு 100 ஃபெயிலியர் அப்படியே குறிச்சிங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கூட நம்ம கற்றுக்க மாட்டோம். அது மாதிரி ஃபெயில் ஆகிறது கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கள். இப்போ நான் கூட இந்த மைக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாமலே ஒரு 4 வீடியோ எடுத்துட்டேன். ஃபெயில் பண்ணி தான் நம்ம கற்றுக்கவும் முடியும். ஃபெயில் தாங்க நம்மளுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்பும் பண்ணும். ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் மாற்றும். இப்போ ஒவ்வொருத்தரோட ஒர்ஸ்ட் டெசிஷன் தான் அவங்கள வந்துட்டு அந்த டெசிஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கும் அவங்க கேரக்டர் பில்ட் பண்ணுறதுக்கும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஃபெயிலியர் இல்லாமல் நம்ம இங்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட மூவ் ஆக மாட்டோம். அப்படியே அதான் அந்த பெருசாகவும் லேர்ன் பண்ணியிருக்க மாட்டோம். இன்னும் நிறையா ஃபெயிலியரை வந்துட்டு சகஜமாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஓரளவுக்கு நல்லா இருங்க. இப்போ அந்த இதில் சொல்லுவாங்கள்ல, சூப்பர் மேனாக நான் எல்லோரையும் அடிக்குது, அந்த மாதிரி சூப்பர் மேனாக நான் எல்லாத்தையுமே பண்ணுறது. நம்ம எப்படியும் ஓரளவுக்கு ஃபெயில் தாங்க ஆகும். முக்கால்வாசி நேரம் ஃபெயில் தான் ஆகும். அப்படி அலோவ் பண்ணாலே ஃபெயில் ஆகுறன்றதை ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிட்டு அலோவ் பண்ணாலே வந்துட்டு அதிகம் பெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேணாம். ஈஸியாக இருக்கும்னு வைங்களேன். ஓகே, ஃபெயில் ஆகிட்டேன், திரும்ப ட்ரை பண்ணோம், அவ்வளோதான்ற மாதிரி இருக்கும். நான் தோற்கவே மாட்டேன்னு எப்படி நான் தோற்றேன் அந்த மாதிரிலாம் இருந்தோம்னா எப்படி அவ்வளோ இதாக இருக்காதுங்க. தோற்றுட்டேன், எப்படி சொல்கிறது, இப்போ ஃபெயில் ஆனாலே எல்லாம் மட்டும் தட்டுவாங்களே. ஏன்டா இப்போ ஒரு கிரிக்கெட்லேயே போனீங்கன்னு வைங்களேன், டக்குன்னு அவுட் ஆகிட்டோம்னா ஏன்டா அவுட் ஆனால் அது மாதிரிலாம் கேட்குறாங்களே, உனக்கு இனிமேட்டு சான்ஸ் கிடையாது அது மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு வைங்களேன். தோற்றுட்டேன், எனக்கே தெரியும், அடுத்த தடவை கூட ஒழுங்காக பண்ணிக்கலாம். என்ன மிஸ்டேக்குன்னு இப்போ அதுமாரி ஒரு 10 தடவை தொட்டுனா கண்டுபிடிச்சிருவேன். நான் மட்டும் அப்புறம் வந்துட்டு அதை ரிசால்வ் பண்ணி அடுத்தடுத்து போயிடுவேன். அதுக்குன்னு வந்துட்டு ஃபெயிலியர் வந்துட்டு அந்த எக்ஸாகரேட்ஸ்னு சொல்லுவாங்களே, தோத்துட்டு இப்படி ஒரு கிரிட்டிக்கலான டைமில் வந்துட்டு அவுட் ஆகிட்டேன், அதுக்கு தோற்கிறதுக்கும் உங்களை அலோவ் பண்ணுங்க. நான் அப்போ தான் கொஞ்சமாக நம்ம எதாவது லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த வீடியோ கூட ஓரளவுக்கு ஓகே தான் போட்டிருக்கேன்னு வைங்களேன். இப்போ இதே மாதிரி ஒரு நான் 100 வீடியோ போட்டால் என்ன ஆகும்? ஓரளவுக்காக லேர்ன் பண்ணியிருக்கல, அதுதான் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம தோற்கிறத பார்த்தோம்னா நம்ம விஷனே குறுகலான மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு எதையுமே கற்றுக்க முடியாது. அந்த ஒரு மொமெண்ட் பெயினை வந்துட்டு எப்படி அந்த ஒரு மொமெண்ட் பெயினை மட்டுமே பார்த்துட்டு உங்களுக்கு லாங் டேர்மில் கிடைக்கிற அந்த ஒரு நல்ல ரிசல்ட் வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல. அதனால் ஃபெயில் ஆகிறதுக்கு நல்லா தாராளமாகவே அலோவ் பண்ணுங்கள். ஃபெயில் ஆனால் ஈஸியாக நிறையா கற்றுக்கலாம், டக்குன்னு வேறு கற்றுக்கலாம். அதனால் ஃபெயில் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுங்கள். ஃபெயில் ஆகிறதுக்கு பயப்படாதீங்க. ஓகே, பாய்.